கிழவன் சேதுபதி. அறிமுகம். கிழவன் சேதுபதி என்பது ரகுநாத கிழவன் சேதுபதியை குறிப்பது. இவர் ராமநாதபுர சமஸ்தானத்தின் மன்னராக கிபி 1673 முதல் 1708 வரை ஆட்சி செய்தார். தனது ஆட்சி காலத்தில் ராமநாதபுரத்தின் சிற்றரசை ஒரு சக்தி வாய்ந்த இராஜ்யமாக வளர்த்தார். மதுரை நாயக்க மன்னர் சொக்கநாத நாயக்கரை விடுவிப்பதற்காக மேற்கொண்ட போரின் காரணமாக பராஜகேசரி என்ற பட்டத்தை பெற்றார். சேதுபதி வம்சத்தின் தொடக்கம். சேதுபதிகள் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட மன்னர்கள் சேதுபதிகள் என்று அழைக்கப்பட்டனர். இது ராமநாதபுரத்தை சுற்றியுள்ள பகுதி மற்றும் ராமேஸ்வரத்தின் சேது பகுதியை காத்து வந்ததை குறிக்கிறது. முதல் சேதுபதி. சேதுபதி என்ற பட்டத்தை முதலில் உடையான் ரகுநாத சேதுபதி கிபி 1601 முதல் 1622 பெற்றார். கிழவன் சேதுபதி. ரகுநாத கிழவன் சேதுபதி கிபி 1671 முதல் 1710 ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஒரு சக்தி வாய்ந்த இராஜ்யமாக மாற்றியவர். அவரது ஆட்சி காலம் கிபி 1673 முதல் 1708 வரை நடந்தது. சாதனைகள். அவர் ருஸ்டம் கானினை கொடுங்கோலிலிருந்து மதுரை நாயக்கர்களை காப்பாற்றினார். மேலும் தஞ்சாவூர் மன்னர்களுக்கு எதிரான தொடர் போட்டிகளில் ஈடுபட்டார். கிழவன் சேதுபதி பிறப்பு மற்றும் சிறுபருவம். பிறப்பு. கிழவன் சேதுபதி 1671 பிறந்தார். 1673 முடிசூடி 1678 ரகுநாத கிழவன் சேதுபதி என பெயரிட்டு 36 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். இவர் ராமநாதபுரத்தின் மன்னராக 36 ஆண்டுகள் ஆட்சி செய்து ராமநாதபுர கோட்டை மற்றும் அரண்மனையை கட்டியதோடு சேது நாட்டை வலிமைப்படுத்தினார். சிறுபருவம். கிபி 1673 சேதுபதியாக முடிசூடப்பட்டார். திருமலை ரகுநாத சேதுபதிக்கு பிறகு ராஜ சூரிய தேவரும் அதான ரகுநாத சேதுபதியும் சிறிது காலத்திற்குள் மறைந்தார். கிபி 1678 ரகுநாத கிழவன் சேதுபதி என அதிகாரப்பூர்வமாக முடிசூட்டி கொண்டார். 1710 ஆண்டு வரை 36 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். ராமநாதபுரத்தின் மண்கோட்டையை அழித்து கற்கோட்டை மற்றும் அரண்மனையை கட்டினார். அரண்மனை கல்வியும் வீர பயிற்சியும். கிழவன் சேதுபதி ராமநாதபுரத்தை ஆண்ட மாவீரர். இவர் சிறந்த வீரராகவும் கல்விமானவராகவும் திகழ்ந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் ராமலிங்க விலாசம் அரண்மனை கட்டப்பட்டது. அவர் 36 ஆண்டுகள் ஆட்சி செய்து ராமநாதபுரத்தை ஒரு சக்தி வாய்ந்த இராஜ்யமாக மாற்றினார். கல்வியும் வீர பயிற்சியும். கல்வி. கிழவன் சேதுபதி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அவருடைய அரண்மனையில் உள்ள ராமலிங்க விலாசம் அரண்மனையில் கல்வி மற்றும் கலைகளை வளர்ச்சிக்கு இடமளித்தார். வீரப்பயிற்சி. கிழவன் சேதுபதி சிறந்த போர் வீரராகவும் போர் உத்திகளை பயன்படுத்துவதில் வல்லராகவும் இருந்தார். அவர் பல போர்களில் வெற்றி பெற்றார். மதுரை நாயக்கர் ருஸ்டம் கானின் கொடுங்கோலிலிருந்து காப்பாற்றினார். போர்த்திறன் மற்றும் இராணுவ தந்திரம். கிழவன் சேதுபதி ஒரு சிறந்த போர் வீரராகவும் திறமையான உத்திகளாகவும் விளங்கினார். அவர் ராமநாதபுரத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தினார். மதுரை நாயக்க மன்னர்களை காப்பாற்றினார் மற்றும் தஞ்சாவூர் மன்னருக்கு எதிராக போரிட்டார். இராணுவ வலிமையை இராஜ்யத்தையும் பயன்படுத்தி அவர் மறவர் இராஜ்யத்தை ஒரு சக்தி வாய்ந்த அரசாக மாற்றினார். ராமநாதபுர பாதுகாப்பு முக்கிய திட்டங்கள். கிழவன் சேதுபதி ராமநாதபுரம் பாதுகாக்கப்பட்ட முக்கிய திட்டங்களில் மதுரை நாயக்கரை காக்கும் வகையில் அயல்நாட்டு அரசுகளுக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றது, தஞ்சாவூர் மன்னருக்கு எதிராக தொடர் போர்களில் ஈடுபட்டது ஆகியவை அடங்கும். மேலும் அவர் காலத்தில் ராமேஸ்வரம் தீவை காத்து வந்ததால் அதற்குரிய சேதுபதி என்ற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது. ராமநாதபுரத்தை பாதுகாக்க பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பாதுகாப்பு நடவடிக்கைகள். வெளிநாட்டு அச்சுறுத்தலிலிருந்து பாதுகாப்பு. அவர் ருஸ்டம் கானி கொடுங்கோலிலிருந்து மதுரை நாயக்கர்களை காப்பாற்றினார். தஞ்சாவூர் மன்னருக்கு எதிராக போர்கள். தஞ்சாவூர் மன்னருக்கு எதிராக தொடர் போர்களில் ஈடுபட்டு வெற்றி பெற்றார். அயல்நாட்டு அரசுகளை வென்ற உதவு. மதுரை சொக்கநாத நாயருக்கு உதவி செய்து அயல் நாட்டு அரசுகளுக்கு சிங்கம் என்ற பட்டத்தை பெற்றார். சமூக மற்றும் சமய பாதுகாப்புகள். ராமேஸ்வரத்தை காத்து வந்ததால் சேதுபதி என்ற பட்டம் பெற்றார். வெளிநாட்டு ஆட்சிக்கு எதிரான செயல்பாடு. கிழவன் சேதுபதி ரகுநாத கிழவன் சேதுபதி என்று அழைக்கப்பட்டார். வெளிநாட்டு ஆட்சிக்கு எதிராக நேரடியாக போராடவில்லை. மாறாக அவர் தனது ஆட்சியின் போது வலிமையான இராஜ்யத்தை உருவாக்கினார். அவர் ருஸ்தம் கானின் கொடுங்கோலிலிருந்து மதுரை நாயக்கர்களை மீட்டார் மற்றும் தஞ்சாவூர் மன்னருக்கு எதிராக போர் தொடுத்து வெற்றி பெற்றார். இது அவரை ஒரு சக்தி வாய்ந்த ஆட்சியாளராக நிலைப்படுத்தியது. ஆனால் அவரது நேரடி வெளிநாட்டு எதிர்ப்பு நடவடிக்கைகளை பற்றி குறிப்பிட தகவல்கள் இல்லை.
கடல்வழி வர்த்தகத்தில் மேம்பாடு. கிழவன் சேதுபதி கடல்வழி வர்த்தகத்தை மேம்படுத்தினார். குறிப்பாக அவர் கீழக்கரை வணிகராக சீதகாதியுடன் நெருங்கிய உறவை பேணி மேற்கு நாடுகளுக்கு நடத்த வர்த்தகத்தை வளர்த்தார். மேலும் சங்கு வணிகத்திற்காக வங்காளத்துடனும் அரிசி வணிகத்திற்காக யாழ்ப்பாணத்துடனும் வணிக தொடர்புகளை விரிவித்தார். வர்த்தக மேம்பாட்டு நடவடிக்கைகள். சீதகாதி உடனான உறவு. சேதுபதி மன்னருக்கு கீழக்கரை வணிகர் சீதகாதிக்கும் இடையிலான நெருங்கிய உறவு வர்த்தக வளர்ச்சிக்கு மிகவும் உதவியது. இதன் காரணமாக துருக்கி, அரேபியா, பாரசீகம் போன்ற மேற்கு நாடுகளிலிருந்து வணிகர்கள் சேது நாட்டில் அதிக அளவில் வர்த்தகம் செய்தனர். சங்கு வணிகம், அரிசி வணிகம் போன்ற வணிகங்களை செய்தார். தமிழர் பண்பாட்டை காத்த வீரன். பண்பாட்டை காத்தல். கிழவன் சேதுபதி தமிழ் பண்பாட்டையும் வரலாற்றையும் பாதுகாத்தில் ஆர்வம் காட்டினார். இதை அவரோடு தொடர்புடைய வரலாறு ஆய்வுகள் உணர்த்துகின்றன. உதாரணமாக, கிழவன் சேதுபதி என்ற மனோகரன் எழுதிய புத்தகம் தமிழரின் கடல் வணிகம் மற்றும் பண்பாடு குறித்து ஆராய்ந்தது. அரண்மனையின் கட்டிடக்கலை சிறப்புகள். கிழவன் சேதுபதி அரண்மனையின் கட்டிடக்கலை சிறப்புகளில் ஐரோப்பிய மற்றும் இந்திய கட்டிடக்கலை அம்சங்களில் கலவை, தர்பார் மண்டபத்தின் பிரம்மாண்டமாக மற்றும் அழகிய ஓவியங்கள் ஆகியவை அடங்கும். மேலும் அரண்மனையின் வளாகத்தில் தனிப்பட்ட அரசு அறைகள், கோயில்கள் மற்றும் பிற கட்டிடங்களும் அடங்கும். இந்த சிறப்பு அனைத்தும் இணைத்து கிழவன் சேதுபதி அரண்மனையை தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய வரலாற்று கட்டிடக்கலை பொக்கிஷமாக நினைவுபடுத்துகின்றன. வீரத்திற்கான வரலாற்று சான்றுகள். கிழவன் சேதுபதியின் வீரத்துக்கான சான்றுகள். அவர் மதுரை நாயக்கர்களுக்கு உதவி செய்து தஞ்சாவூர் மன்னருக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்றது. மேலும் ராமநாதபுரம் சிற்றரசை ஒரு சக்தி வாய்ந்த ராஜ்யமாக மாற்றியது போன்ற வரலாற்று நிகழ்வுகள் ஆகும். ராமநாதபுரம் அரண்மனையில் உள்ள ஆயுதங்கள் கிழவன் சேதுபதி வீரத்துக்கான முக்கிய சான்றுகள் ஆகும். இறுதி காலம் மற்றும் சின்னங்கள். கிழவன் சேதுபதி கிபி 1710 இயற்கை மரணம் அடைந்தார். மேலும் ராமநாதபுரத்தில் உள்ள அவருடைய கோட்டை மற்றும் ராமநாதபுரம் சமஸ்தானம் வரலாற்றின் பல சின்னங்கள், குறிப்பாக புதுமடத்தில் 300 ஆண்டுகள் பழமையான மடம் நினைவு சின்னங்களாக உள்ளன. திருமயம் மலைக்கோட்டை. கிழவன் சேதுபதியின் காலத்தில் கட்டப்பட்ட கலைநயமிக்க மலைக்கோட்டை இன்றும் உள்ளது. முடிவுரை. காலத்தை கடந்த தலைவன். கிழவன் சேதுபதி என்பது ராமநாதபுரத்தை ஆண்ட ரகுநாத கிழவன் சேதுபதியை குறிக்கிறது. அவர் 1671 முதல் 1710 வரையிலான காலகட்டத்தில் வாழ்ந்து 1770 முதல் 1708 வரை ஆட்சி செய்தார். ராமநாதபுரத்தை ஒரு சிற்றரசை வளர்த்து சக்தி வாய்ந்த ராஜ்யமாக மாற்றியதோடு ராமநாதபுரம் மலைக்கோட்டையை கட்டியதற்கும் இவர் பெயர் பெற்றார். காலம் 1671 முதல் 1710. ஆட்சி காலம் 1673 முதல் 1708. சாதனைகள். ராமநாதபுரத்தை சக்தி வாய்ந்த ராஜ்யமாக மாற்றினார். ராமநாதபுரம் கோட்டையை கட்டினார். முக்கியத்துவம். இவர் காலத்தில் நடந்த பல நிகழ்வுகள் வரலாற்று நூல்களில் விரிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. Thank you. Present by Pandya Raja 10th Stand, Government High School, Chakarakotai, Ramanathapuram.